சார் தாவைக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தாவாக்கா நிர்வாகிகளுக்கு எஸ்ஐஆர் படிவம் கிடைக்கலன்னு சொல்கிறாரு. சார் தாவைக்கா நிர்வாகிகள் யார் சார்? சார் தாவைக்கா நிர்வாகிகள் யார் சொல்லுங்கள்? 5th படிக்கிறவங்க, 10th படிக்கிறவங்க, +2 படிக்கிறவங்க தான் தாவைக்கானுடைய தொண்டர்கள் இல்லையா? அவங்களுக்கு ஓட்டு இருக்குதா சார்? அவங்க இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டாங்களா சார்? அவங்க ஓட்டு போட்டால் தான், ஓட்டு இருந்தால் தான் எஸ்ஐஆர் படிவம் கொடுப்பாங்க சார். சார் உங்கள் கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாமே குழந்தைகள் அல்லவா, கை குழந்தை இல்லவா? 18 வயசு கீழே உங்களுக்கு எப்படி சார் உங்களுக்கு ஓட்டு லிஸ்ட்டில் இருக்கும், உங்கள் பேர் இருக்கும்? எப்படி படிவம் உங்களுக்கு கொடுப்பாங்க? உங்கள் பேர் இருந்தால் வந்து சார் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீடியோட வர்றாங்க, தெருவாக வர்றாங்க, ஒவ்வொரு பகுதியாக வர்றாங்க, ஒவ்வொரு சட்டமன்றத்தில் வர்றாங்க. யார் யாருக்கு வாக்காளரில் பட்டியலில் இருக்குதோ, யார் யார் ஓட்டு இருக்குதோ அவங்க சார் எஸ்ஐஆர் படிவம் வரும். தாவைக்கால எங்கே சார் நிர்வாகிகள் இருக்காங்க? எங்கே தொண்டர்கள் இருக்காங்க? உங்கள் தொண்டர்கள்லாம் 18 வயசு உள்ள பசங்க இல்லை, சின்ன பசங்க இல்லை, கை குழந்தை இல்லவா? அவங்க எப்படி படிவம் கொடுப்பாங்க? புரியாம பேசுகிறீங்க மிஸ்டர் விஜய். தாவைக்கா நிர்வாகி திரு விஜய் ஜோசப் விஜய் வந்துச்சா வரலையா சொல்லுங்கள். திரு அர்ஜுன் இருக்கிறார், அர்ஜுன் ஆதவ் வந்துச்சா? ஆதவ் அர்ஜுனுக்கு சொல்லுங்கள். இல்லை குமார் இருக்கார், திரு நிர்மல் குமாருக்கு வந்துச்சா சொல்லுங்கள். அல்லது உங்கள் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் வந்தால் சொல்லுங்கள். எஸ்ஐஆர் படிவம் வந்துச்சா வரலையா? அவங்க வாங்கினாலும் வாங்கலையா? அல்ல உங்களை வீடு தட்டி கொடுப்பது நீங்கள் வீட்டில் இல்லையா? அல்லது உங்கள் வாட்ச்மேன் வாங்க மறுக்கிறாரா? சார் எஸ்ஐஆர் படிவம் நீங்கள் ஏன் வாங்கலை சார்? தேர்தல் ஆணையம் 92% தமிழக மக்களுக்கு அந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்தாச்சு என்று அறிக்கை சொல்கிறாங்க சார். சார் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொல்லுங்கள் சார். நீங்கள் இருக்கிறதே 10 பேர். மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்துக்கே ஒரு 10-15 பேர் தான் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் தொழிலாளர்கள் எல்லாமே யார்? 18 வயசு கீழே இருப்பவங்க சார். 12ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க, 5ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க சார். சின்ன கை குழந்தைகளுக்கு ஓட்டில் அந்த எஸ்ஐஆர் படி கொடுக்க மாட்டாங்க சார். உங்களுக்கு தெரியாதா? ஓட்டு இருக்குங்களும் அந்த எஸ்ஐஆர் படிவம் வரும். யார் யார் ஓட்டு இருக்குதோ, யார் யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு தான் சார் எஸ்ஐஆர் படிவம் வரும். தாவைக்கில் யாரும் இல்லைங்களா? உங்களுக்கு தெரியாது? உங்கள் கட்சி தானே சார். சார் நிறைய தொண்டர்கள்லாம் நிறைய வர்றாங்கல்ல, எல்லாம் கை குழந்தையாக வர்றாங்க சார். ஓட்டு இல்லாதவங்க சார் உங்களுக்கு தொண்டர். 18 வயசு கீழே உள்ள பசங்க சார். சார் நீங்கள் தொண்டர்கள் யார் உங்களுடைய தொண்டர்? சிரிப்பாக வருது. உங்களுடைய இன்றைக்கி படிய வரணும்னு சொல்கிறீங்க பார்த்தா சிரிப்பாக வருது. வராது சார். உங்களுக்கு தான் வரும், உங்கள் நிர்வாகிகள் தான் வரும். தொண்டருக்கு யாருமே ஓட்டே இல்லையே, வராது சார். நீங்கள் யார்? பிரசாந்த் கிஷோர். அவர் வழியில் அவர் தான் உங்களுக்கு இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் தான் உங்களுக்கு படம் சொல்லிட்டு இருக்காரு. பீகாரில் இருக்கிற பிரசாந்த் கிஷோர் என்ன தெரியுமா? 243 தொகுதியில் 238 தொகுதியில் போட்டிட்டு 236 தொகுதியில் டெபாசிட் அவுட். நீங்கள் தமிழகத்தில் 234 சட்டமன்றத்தில் போட்டிக்கிட்டு நீங்களும் எல்லா தொகுதியிலும் டெபாசிட் காலியாக போகிறீங்க. இன்னும் ஓட்டு இல்லையே. பீகாரில் பிரசாந்த் கிஷோருடைய நிலைமை என்ன வந்ததோ அதோ நிலைமை தான் தமிழகத்தினுடைய தாவைக்கானுடைய நிலைமை வரும். திரு விஜய் அவர்களுக்கு வரும், திரு ஜோசப் விஜய்க்கு வரும். திரு பிரசாந்த் கிஷோர் 0, திரு விஜய் 0. இன்று பிரசாந்த் கிஷோர் டெபாசிட் வந்தார், நாளை ஜோசப் விஜய் டெபாசிட் இழப்பார். அதான் சார் எதார்த்தம். பிரசாந்த் கிஷோர் ப்ளஸ் ஜோசப் விஜய் ஈக்குவல் டு 0 முட்டை. நன்றி.